உங்களை கைவிடாதவர். ஹல்லேலூயா. கைவிடாதவர். இந்த கைவிடாதவர் இந்த வேளையில என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா, உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். இத சங்கீதக்காரர் தன்னுடைய வாழ்க்கையில அவர் இந்த 27வது சங்கீதத்துல பாக்குறாரு. பல இடர்கள், இன்னல்கள், வேதனைகள், போராட்டங்கள் மத்தியில அவர் சொல்றாரு, நான் யாருக்கு அஞ்சுவேன். ஹல்லேலூயா. பாருங்களேன், இந்த சங்கீதம் 27ல சொல்லுகிறது, 27:3, எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. ஹல்லேலூயா. என் இருதயம் பயப்படாது. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு எதிரா பெரிய பெரிய படைகள் திரண்டு வருகிறது, பெரிய பெரிய போராட்டங்கள் வருகிறது. அதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு சாதாரண மனிதனால எப்படி பயப்படாம இருக்க முடியும்? ஆனால் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், என் இருதயம் பயப்படாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் இந்த நாள்ல இருந்து இங்க இருந்து வெளியே போகும்போது நீங்க சொல்லுவீங்க, என் இருதயம் பயப்படாது. ஹல்லேலூயா. இது பாருங்களேன், ஒரு சூப்பர் நேச்சுரல் காரியமா இருக்குதா? ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியமா இருக்குதா? நம்முடைய மாம்சம் பயப்படும். திடீர்னு ஏதோ ஒரு காரியம் அட்டாக் பண்ண வருதுன்னா பயப்படும். ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா பயப்படும். ஆனால் இந்த தாவீது எப்படி இந்த காரியத்தை சொல்ல முடியுது? இந்த சங்கீதக்காரர் எப்படி என் இருதயம் பயப்படாது அப்படின்னா, அவர் இந்த 27:1 அவர் சொல்லுகிறார் பாருங்க. இந்த 27:1 அவர் சொல்ற காரியத்தை பாருங்க. ஹல்லேலூயா. தேங்க் யூ அப்பா. கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர். ஹல்லேலூயா. என் ஜீவனின் பலனானவர். இன்றைக்கு இந்த இடத்துல வந்து நீங்கள் பாடி துதித்துக் கொண்டிருக்கிறீங்கல்ல, உங்களுக்குள்ளே ஒரு புதிய ஜீவன். ஹல்லேலூயா. புதிய புதிய காரியங்களை உண்டு பண்ணுகிறவருடைய சத்தம் ஒருவர் எதிர்த்து வரும் பொழுது நம்முடைய மாம்சம் ஆஃப் ஆயிரும், நம்முடைய சிந்தை ஆஃப் ஆயிரும். அதனாலதான் இந்த சங்கீதக்காரர் அதிகமா சொல்லுவாரு, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் நினைவுகளும் உம் சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக அப்படின்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. அப்ப அவருடைய சிந்தையிலிருந்தும் அவருடைய இருதயத்திலிருந்தும் அவர் செயல்படவில்லை, மாறாக இந்த ஜீவனின் பலனானவர். ஹல்லேலூயா. அதனாலதான் அவர் 18வது சங்கீதத்திலும் 1வது வசனத்துல சொல்லுகிறார், கர்த்தர் என் பலனானவர் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த வேளையில இந்த இடத்துல வந்து இந்த பிரசன்னத்துல நீங்கள் ஆளுகை செய்து இந்த பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறீங்க பாருங்க. உங்களுக்குள் இருக்கிறவரை நீங்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். என்னென்ன காரியம் உங்களை பயமுறுத்துகிறது? வியாதியா, வறுமையா, வேதனையா, துன்பமா, கடனா, எதுவாக இருக்கட்டும் அன்பானவர்களே, உங்களுக்குள் இருக்கிறவர் ஜீவனின் பலனானவர். அதனாலதான் இந்த பாடலிலே பாடினோம். நம்ம அந்த பாடல் அதிகாரம் நம் கையில. யார் அதிகாரம்? இந்த ஜீவனின் பலனானவர். இந்த இயேசுவின் நாமம் தான் நமக்கு அதிகாரம். ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால இந்த வேளையில எந்த சூழ்நிலையா இருந்தாலும் இந்த அப்பா ஜீவனின் பலனானவர். எத்தனை பேர் பாக்குறீங்க, எனக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்கிறது? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால இந்த